ஏசாயா 57:12. உன் நீதியையும் உன் கிரியையும் நான் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். நீ கிரியை செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி என்கிட்ட ஒரு நீதியை காண்பிக்கிறீல, அந்த நீதியை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன்டா. என்னன்னா அந்த நீதி ஒன்றுக்கும் உதவாது. நான் இன்னொன்று சொல்றேன், ஒருவேளை இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்க போறேன், அதன் அடிப்படையில் உதவி கூட செய்யலாம். இங்கே சொல்லுது உதவாது. ஆனால் இன்னொன்று வசனத்தை காண்பிக்க போறேன், ஒருவேளை ஏதோ மறைமுகமாக கர்த்தர் கிருபையா உங்களுக்கு உதவி செய்யலாம். சரி போய் தொலை போ, எப்படியோ சுயநீதியோ நியாயப்பிரமாணத்து நீதியோ என்னை நம்பி தொலைகிறீல வச்சுக்க போ அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த சுயநீதி ஒன்றுக்கும் உதவாது. அப்படியே உதவுனா உங்களுக்கு எப்பயாச்சும் ஹெல்ப்பு பண்ணும், இதான் சுயநீதி. ஆனால் தேவ நீதி அப்படி கிடையாது. உங்களுக்கும் உதவும், உங்கள் பிள்ளைகளுக்கும் உதவும், உங்கள் பேரன் பிள்ளைகளுக்கும் உதவும். இப்படியே போய்கிட்டே இருந்தால் 1000 தலைமுறைக்கும் உதவி செய்கிறது தேவனுடைய நீதி. வாசிப்போம், எசேக்கியேல் 14:12 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் சொன்னது சரிதானே? நம்ம அந்த வசனத்தின்படி நம்முடைய நீதி ஒன்றுக்கும் உதவாது. ஒருவேளை இந்த நீதி உனக்கு உதவி செஞ்சுச்சுன்னா அது யாருக்கு மாத்திரம் தான் உதவி செய்யும்? தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் இந்த நீதினால அது தானியேலா இருக்கலாம், நோவாவா இருக்கலாம், யோபுவா இருக்கலாம். ஆகிய 3 புருஷர்கள் அங்க இருந்தாலும் அவர்கள் செய்த நீதி நிமித்தம் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம், அவர்கள் ஆத்துமாக்களை மாத்திரம், தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் இந்த நீதினால நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப, அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அந்த வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையாய் பாலும் போகும்போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல். கவனிங்க, நான் ஒரு அழிவ தேசத்தில் கொண்டு வரும்போது, அவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம், துன்மார்க்கத்தை நிமித்தம் ஒரு அழிவை கொண்டு வரும்போது, இப்போ 3 புருஷர்கள் தங்கள் நீதியினால் ஆண்டவரே எங்கள் மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆத்துமாவை மாத்திரம் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுவேன். 2வது இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த 3 புருஷர்கள் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் அவர்கள் குமாரரை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசம் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். 20வது வசனம் 20. நோவாவும் தானியேலும் யோபும் நடுவிலே அந்த 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 தண்டை நிமித்தத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால், நல்லா கவனிக்கிறீங்களா? தங்கள் நீதியினால், நீதியை பற்றி பேசிட்டு இருக்கோம். தங்களுடைய நீதினா சுயநீதி. அந்த சுயநீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நம்முடைய நீதி முழுக்க முழுக்க நமக்கே உதவி செய்யாது. ஒருவேளை அந்த நீதியின்படி ஆண்டவர் உதவி செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா யாருக்கு மாத்திரம் தான் உதவி செய்வார்? அவங்களுக்கு மாத்திரம் தான் உதவி செய்வார். பிள்ளைகளுக்கு அழிவு தான். இது தேவனுக்கு பிடிக்குமாக்கும்? நான் சொல்கிறேன், இந்த நீதி நமக்கு வேணுமான்றேன். எங்க நம்ம மட்டும் தப்பிச்சுக்கிறலாமா? நம்ம பண்ணுற பாவத்து நிமித்தமாக அவர்கள் தண்டனை பிள்ளைகள் மேலே வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எந்த நீதியில் வாழுங்க? உங்களை நீங்கள் என்ன வேணால் காமிங்க. இன்னும் எதெல்லாம் அவுக்கணுமோ எதெல்லாம் கலட்டணுமோ கலட்டி ஆண்டவரே என்னைய பாருன்னு சொல்லுங்கள்.
என் முழங்கால பாரு, என்னுடைய தியாகத்தை பாருன்னு நீங்க சொல்ல சொல்ல, என் கண்ணீரை பாருங்க, என் கவலையை பாருங்க நீங்க சொல்ல சொல்ல, கர்த்தர் கிருபையா உதவி செய்வாரு. போய் தொலைன்னு. அது யாருக்கு தெரியுமா உதவி செய்வாரு? உங்களுக்கு மாத்திரம்தான். ஆனால் உங்க பிள்ளைகளுக்கு அந்த உதவி கிடைக்காது. ஆனால் தேவனுடைய நீதி என்ன தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்யும், உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், உங்க பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இப்படியே தலைமுறை தலைமுறை வரைக்கும் தேவனுடைய நீதி உதவி செய்கிறதா இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 51:5 முதல் நான் வாசிக்கிறேன். என் நீதி, அங்க சொல்றாரு அவர்களுடைய நீதி நிமித்தம். அது யாரை சொல்றாரு? அது யோபுவாவே இருக்கட்டும்பா, தானியலாவே இருக்கட்டும், ஜெபவீரன் தானியலாவே இருக்கட்டும், நோவாவே இருக்கட்டும், அவர்கள் செய்த நீதி நிமித்தம் அவர்கள் தப்பு வைக்கப்படுவார்கள். அவர்கள் குமாரர்களோ குமாரத்திகளோ பட்டயத்துக்கு தப்ப மாட்டாங்க அப்படின்ட்டாரு. ஆனால் இது ரெண்டுக்கு நடுவில் ஏன் நீதி உன் பக்கத்தில் இருக்குதுப்பா, கையை தட்டுகின்றேன். ஏன் நீதி சமீபமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்குது. என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கும், என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும். அடுத்து, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போகும். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி ஒரு காலம் அற்று போவதில்லை, ஒளிந்து போவதில்லை, அது மாறி போவதில்லை. இன்னும் புரியல. அடுத்து 8வது வசனம். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும், என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு, கையை தட்டுகின்றேன், தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, ஓ நீதி உன்னை தப்பு வைக்காது. ஒருவேளை தப்பு வைக்க திட்டமிட்டா உன்னை மாத்திரம் தப்பு வைக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஏன் நீதி நிற்குது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னைய மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய நீதியும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன்னா அந்த நீதி தலைமுறை தலைமுறைக்கும், 1000 தலைமுறைக்கும், உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேரன் பிள்ளைகளுக்கு, அடுத்து வர சந்ததிகளுக்கு அப்படியே நெடுந்தூரமாய் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறது தான் தேவனுடைய நீதி. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்து கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, உன் நீதியின்படி நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லாத. வாசிப்போம் உபாகமத்தின் புஸ்தகம் 9:4. சீக்கிரம், உபாகமம் 9:4. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக துரத்தி விடுகிறார். உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பது. புரியுதாங்க உங்களுக்கு? நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, நல்லா இருக்கிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்க போறேன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களை அடித்து விரட்ட போறீன்னா, அது உன் நீதி நிமித்தம், உன்னுடைய உத்தமத்தை நிமித்தம் ஆண்டவர் எங்களுக்கு இப்போ செய்ய போறாரு. அப்படி என்ன பண்ணாத, சொல்லாத, உன் இருதயத்தில் நினைக்காத. ஏன்னு கேட்டால் உன் நீதியை வச்சு நான் எதுவுமே செய்யலை. அதுக்கு பதிலாக ஒன்று, அந்த ஜனங்களுடைய ஆகாமியத்தின் நிமித்தமும், இரண்டாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக உன் நிமித்தமாக கிடையாது. யார் நிமித்தம் தெரியுமா? ஒன்று உன் எதிராளியுடைய கீழ்ப்படியம், ஆகாமியம். இரண்டாவது ஆபிரகாமின் நிமித்தம். ஏன் தெரியுமா? ஆபிரகாமின் நிமித்தம் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட அந்த காரியம் அடுத்தடுத்து தலைமுறைக்கு சொந்தமாகும் என்பதுதான் என்னுடைய வாக்கு. அதனால தான் நான் உன்னை விடுதலையாக்க போறேன்.
அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க போறேனே ஒழிய உன்னுடைய நீதியின்படி அல்ல, ஆபிரகாமின் நீதியின்படி. ஆபிரகாமின் நீதி என்ன நீதி தெரியுமா? என்னுடைய நீதி. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுதான் என்னுடைய நீதி. இப்போ என்னுடைய நீதி எப்படிப்பட்டதுன்னா, தலைமுறை தலைமுறைக்கு வேலை செய்கிறதா இருக்கிறது. அதனால தான் இப்போ 430 வருஷம் கழித்து உங்களை தேடி வந்திருக்கிறேன். 430 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தேடி வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் செய்த நீதி நிமித்தம், ஆபிரகாம் ஏற்றுக்கொண்ட தேவ நீதி நிமித்தம் கர்த்தர் 430 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையையும் பாலும் தேனும் கொடுக்கிற தேசத்தையும் வாக்கு பண்ணி இருப்பாரானால், இன்றைக்கு மெய்யாகவே தேவனுடைய நீதியை பெற்ற நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கும் சரி, கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தர் இரக்கமுள்ளவராகவே இருப்பார், தயவுள்ளவராக இருப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய நீதியை பிடித்து கொண்டபடியினால், அது தேவனுடைய நீதியாக இருக்கிறபடினால், அது உங்களை தாண்டி உங்கள் தலைமுறைக்கு வேலை செய்கிறதா இருக்கிறது. இதுதான் தேவனுடைய நீதி. இப்போ சுயநீதி பெருசா, தேவனுடைய நீதி பெருசான்றதை நீங்களே தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அது ஒன்றுக்கும் உதவாது. ஒருவேளை உதவுனா எனக்கு உதவி செய்யும், அந்த நீதி எனக்கு எதுக்குங்கன்றேன், அந்த நீதி எனக்கு எதுக்குன்றேன், அந்த நீதி எனக்கு தேவையே இல்லை. அந்த நீதியை நான் ஆண்டவர்கிட்ட காமிக்கணும் அவசியமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் காப்பாற்றப்படணும், என் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும், என்னுடைய சபை மக்கள் காப்பாற்றப்படணும், எனக்கு அடுத்து வருகிற அத்தனை சந்ததிகள் காப்பாற்றப்படணும். இது தலைமுறை தலைமுறையாய் போக வேண்டுமானால் நான் என்னுடைய நீதியில் வாழக்கூடாது, அவருடைய நீதியை தேட வேண்டும். அவருடைய நீதியில் என் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கும் போது எனக்கு உதவி செய்யும், என் குடும்பத்துக்கு உதவி செய்யும், சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு உதவி செய்கின்றேன். ஏன்னா இதுதான் தேவனுடைய நீதி. அந்த நீதியில் பாரபட்சம் இல்லவே இல்லை. இந்த நீதியில் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், இந்த நீதியை தேடுங்கள், இந்த நீதியை விரும்புங்கள். இந்த நீதி உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுகிறது தேவனுடைய நீதி. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு, பேரன் பிள்ளைகளுக்கு, பேத்திகளுக்கு, தலைமுறை தலைமுறைகளுக்கு இந்த நீதி உதவி செய்கிறதா இருக்கிறது. இதுதான் தேவனுடைய நீதி. ஆனால் சுயநீதி என்பது நமக்கே உதவி செய்ய முடியாது. தேவநீதி நமக்கு உதவி செய்யும், நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் 1000 தலைமுறைக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஒரு விஷயம் கரங்களை தலைக்கு மேலே தூக்கி தட்டி, தேவ நீதிக்காக நன்றி, தேவ நீதிக்காக நன்றி, தேவ நீதிக்காக நன்றி, தேவ நீதிக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரோ நீதிமானின் சந்ததியோடிருப்பார். கர்த்தரோ நீதிமானின் சந்ததியோடிருப்பார். இயேசு தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறார். அவன் வார்த்தை உண்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை. நான் பாடுறேன். தம்மையும் தேடுபவன் மண்ணிலே உண்டோ என்று, தம்மையும் தேடுபவன் மண்ணிலே உண்டோ என்று, வல்லவர் கண்ணோக்கினார், நல்லவன் யாரும் இல்லை. அதனால கர்த்தரோ நீதிமானின் சந்ததியோடிருப்பார். இது ஒரு பழைய பாடல்.